இங்க ஒருத்தன் அவன் வந்த போட் ஆக்சிடென்ட் ஆனதால கடல்ல மிதந்துகிட்டே இருக்கான். மயக்கம் தெளிஞ்சு அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு ஐலாண்ட்ல அவன் கூட வந்தவங்க எல்லாரும் இறந்து போய் ஒதுங்கி இருக்காங்க. இவன் மட்டும்தான் அதுல உயிர் தப்பிச்சு இருக்கான். அதனால அவங்களோட பாடி எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிடுறான். அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு தெரியாம காட்டுக்குள்ள போறதுக்கு பயந்து அன்னைக்கு நைட் ஒரு மரத்து மேல ஏறி தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில அவன் வந்த ஆக்சிடென்ட் ஆன போட்டை பாக்குறான். அதுக்குள்ள ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமான்னு கஷ்டப்பட்டு உள்ள போய் பாக்குறான். அப்போ அங்க ஒரு சத்தத்தை கேட்டு கோடாரி எடுத்து கதவை உடைக்கிறான். என்னடான்னு பார்த்தா கதவை திறக்கும் போது உள்ள இருந்து அவனோட அழகான டாக் ஓடி வருது. அங்க கிடைச்ச உணவுப் பொருட்களையும் டூல்ஸையும் மொத்தமா ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கரைக்கு போறதுக்கு சின்னதா ஒரு ராஃப்ட் செஞ்சு அவனோட டாகையும் கூட ஏத்திக்கிட்டு கரையை வந்து சேர்றான். ஆனா அங்க கிடைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பத்துங்கிறதால சீக்கிரமா அந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியே போகணும்னு பிளான் பண்றான். சோ அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடி ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா அடுத்த பக்கமும் கடல் தான் இருந்துச்சு. இதனால அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். அங்க ஏதாவது ஷிப் வரும்னு வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா பல மாசமா எந்த கப்பலும் அங்க வரவே இல்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கடல்ல ஷிப்பை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட டாக் திடீர்னு குறைக்க ஆரம்பிக்குது. இவனும் அதை கண்டுக்காம தண்ணி எடுத்து குடிக்கிறான். என்னன்னு பார்த்தா தூரத்துல அங்க ஒரு போட் வருது. அவனால அதை நம்பவே முடியல. உடனே சிக்னல் கொடுக்கறதுக்காக அங்க இருந்த மரக்கட்டைகளை ஃபயர் பண்றான். ஆனா அதுவும் வேகமா பத்திக்கல. அதுக்குள்ள அந்த போட் தூரமா போயிட்டு இருக்குது. கண்ணால ஷூட் பண்ணி பாக்குறான். ஆனா அலைகள் சவுண்டால அதுவும் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. உடனே கடல்ல டைவ் அடிச்சு பின்னாடியே போய் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த போட் போயிருது. கோப்பை விட்டுறாம அங்க கிடைச்ச மரக்கட்டைகளை யூஸ் பண்ணி ஒரு வீட்டை கட்டுறான். அங்க கிடைச்ச ஃப்ரூட்ஸையும் இயற்கையான தண்ணீரையும் வச்சு வாழ பழகிக்கிறான். ஒரு நாள் அந்த பீச் சைட்ல ஒரு பெரிய ஃபுட் பிரிண்டை பாக்குறான். ஆனா அது ஹியூமன்ஸோட ஃபுட் பிரிண்டை விட பெருசா இருந்ததால அதை பார்த்து பயந்துடுறான். உடனே அவனோட கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ஃபுட் பிரிண்டை ஃபாலோ பண்ணியே போறான். அப்போ அங்க ஒரு காட்டுவாசிங்க கூட்டம் ஒருத்தனை பலி கொடுக்க போறத பார்த்து இவனோட கன்னாலேயே ஷூட் பண்றான். உடனே அவங்க பலி கொடுக்க வச்சிருந்தவனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கடுப்பான காட்டுவாசிங்க அவனை அட்டாக் பண்ண வர்றாங்க. பதிலுக்கு கன்னாலேயே அவங்கள டீல் பண்றான். அவங்க இவனை கொலை பண்ணி சமைச்சு சாப்பிட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆயிடுறான். ஒருவேளை நீங்க தனியா இப்படி ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.